துணி புஜ்ஜியின் மாடு வளர்ப்பு. துணிக்குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த வருஷம் விளைச்சல் அந்த அளவுக்கு சரியா வரல. அதனால துணி ரொம்பவும் கவலையில இருந்தா. அவ அவளுடைய பொண்ணான புஜ்ஜியோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. தூரத்துல ஒரு மரத்துக்கு கீழே புஜ்ஜி குருவி அவளுடைய நண்பனான பன்னு கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. டேய் பன்னு, எனக்கு கனவுல சுட சுட ஜிலேபி தெரிஞ்சுதுடா. உனக்கு என்ன தெரிஞ்சது? எனக்கு அந்த சுட சுட ஜிலேபி பக்கத்துல இருக்கிற பாதாம் பால் தெரிஞ்சது. அதோட வாசம் இருக்கே. துணி பசங்களை பாத்துக்கிட்டு, இவளுக்கு எப்பவுமே சாப்பாடு தான். விளைச்சல் சரியா வரல. வீட்டுல சமைக்கிறதுக்கு 10 நாளுக்கு தான் அரிசி இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. அத பத்தியெல்லாம் இவளுக்கு கவலை இருக்கா அப்படின்னு சொல்லி துணி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஊரோட தலைவியான மகிக்கடகோட வீட்டு வாசல்ல ஒரு மாடு கட்டி போட்டிருந்தாங்க. அத பார்த்ததுமே துணிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ துணி, ஆமா, இது நல்ல யோசனையாச்சே. ஒரே ஒரு மாடை வளர்த்தா பால் கொடுக்கும், தயிர், நெய், வெண்ணெய் எல்லாத்தையுமே விக்கலாமே, நல்ல லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு போனா. ஏற்கனவே பசியோட காத்துக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவி அவங்க அம்மா வரத பார்த்த உடனே ஒரு கிண்ணத்தை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டா. அப்பாடா, அம்மா வந்துட்டியா? ரொம்ப நேரமா பசியில காத்துட்டு இருந்தேன். சீக்கிரமா எனக்கு சுட சுட கொஞ்சம் உப்புமா செஞ்சு கொடுக்கறியாமா? உப்புமால அப்புறம் உன்கிட்ட ஒரு நல்ல செய்திய சொல்லட்டுமா? நாம மாடு வாங்க போறோம். அத கேட்ட புஜ்ஜி குருவி ரொம்பவும் ஆச்சரியமா, மாடா? ஹை, மாடு வாங்கினா வீட்டுல ஃப்ரெஷ்ஷா பால், வெண்ணெய், தயிர், நெய் எல்லாமே இருக்கும்ல. தினமும் பால்கோவா பண்ணிக்கலாம், அப்புறம் ஐஸ்கிரீமும் பண்ணலாம்லம்மா. துணி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ, ஏமா எப்பவுமே சாப்பிடறத பத்தி யோசிக்கிறேன். அந்த மாடு கொடுக்கற பால் நாம சாப்பிட இல்ல, விக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, மாட்டை நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும். அது எவ்வளவு பெரிய வேலைன்னு உனக்கு தெரியாது. அட, அதெல்லாம் ஒரு பெரிய வேலையாம்மா. நானும் பண்ணுவும் இருக்குமே. நாங்க 2 பேரும் பாத்துக்க போறோம். பன்னு, நாம பாத்துக்கலாம் இல்லடா? ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எப்பவாவது செய்யறேன்னு சொன்ன வேலையை ஒரு தடவையாவது முழுசா செஞ்சிருக்கீங்களா? சரி, இந்த ஒரு தடவை உங்களை நான் நம்புறேன். ஆனா முதல்ல மாடு வாங்குறதுக்கு நமக்கு பணம் வேணும் அப்படின்னு துணி யோசிக்க ஆரம்பிச்சா. அவகிட்ட மாடு வாங்குறதுக்கு பணம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அந்த ஊர்ல யாருக்காவது பணம் வேணும்னா எல்லாரும் போக வேண்டியது சிச்சு காக்கா கிட்ட. சிச்சு காக்காவை பத்தி யோசிச்சுக்கிட்டே துணி குருவி சிச்சுவோட வீட்டுக்கு போனப்போ அவ வட்டி கணக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ துணி வந்த உடனே, என்ன துணி, காலையிலே வந்திருக்க? வட்டி பணம் ஏதாவது கொடுக்க வந்தியா? வட்டி பணம் கொடுத்து 1 வாரம் தானே ஆச்சு. அப்போ துணி குருவி, இல்ல சிச்சு, எனக்கு மாடு வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்னது, மாடு வாங்க போறியா? துணி, உனக்கு அறிவு இருக்கா? மாடு வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம், அதுக்கு எவ்வளவு தீவனம் போடணும். அது இல்லாம உடம்பு சரியில்லாம போய் பால் கொடுக்கலன்னா நான் கொடுத்த பணத்தை எப்படி கொடுப்ப? தயவு செஞ்சு என்ன புரிச்சுக்கோ சிச்சு. இது என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. என்ன ஆனாலும் வட்டியோட சேர்த்து உன் பணத்தை நான் கொடுத்துடுறேன். இப்படி சொன்ன சரியா இருக்கு. பணம் தரேன், ஆனா என்கிட்ட வட்டி அதிகம். அதாவது 50% வேணும். துணி ஷாக் ஆகி, 50%? சிச்சு, இது ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சுக்கோ. கடன் கொடுக்கறதுனா நான் சொல்றதுதான் விலை. அது மட்டும் இல்ல, உன்னுடைய வயலை என்கிட்ட நீ அடகு வச்சே ஆகணும். ஒருவேளை நீ காசு கொடுக்கலனா உன்னோட வயலை நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது கேட்டதும் துணிக்கு இதயமே நின்னு போட மாதிரி ஆயிடுச்சு. அவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு வயலை அடகு வைக்கிறதுனா அது அவ கழுத்துல அவளே கயிறு மாட்டிக்கிற மாதிரி. ஆனா இப்ப வேற வழியில ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா. இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவோட புள்ள சின்ன காக்கா அவங்க அம்மா பண்றத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டான். அடுத்த நாள் காலையில துணியோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாடு கட்டி போட்டு இருந்துச்சு. புஜ்ஜி குருவி, பன்னு கிளி 2 பேரும் அந்த மாட்டை சுத்தி சுத்தி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த மாடு பார்க்க நல்லா இருக்கு. இதுக்கு நாம லஸ்ஸி அப்படின்னு பேர் வைக்கலாம். ஏன்னா இந்த மாடு நமக்கு லஸ்ஸி கொடுக்கும்ல. அப்படின்னா பாயசம் வைக்கலாம். பாயசம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அப்புறம், முதல்ல நான் சொல்ற வேலையை செய்யுங்க. புஜ்ஜி, மாடுக்கு போய் புல் எடுத்துட்டு வா. பன்னு, இதை எடுத்து சுத்தம் பண்ணு. அவ்வளவுதானே? டே பன்னு, போய் புல் எடுத்துட்டு வா. நான் மேனேஜர் இல்ல, நான் இங்க இருந்து எல்லாத்தையும் சரியா நடக்குதான்னு பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் புல் எடுத்துட்டு வந்துரு. என்ன புஜ்ஜி, சேர்ந்து போலாம்ல? சரி, மாட்டுப்பால் எனக்கு கொடுப்பல்ல, அதனால செய்யறேன். பன்னு போய் புல்ல எடுத்துட்டு வந்தான். புஜ்ஜி அந்த புல்ல மாட்டுக்கு போட்டான். ஆனா மாடு அந்த புல்ல சாப்பிடல. புஜ்ஜியவே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி மெதுவா மாட்டோட காதுல போய், இங்க பாரு மாடு, நீ இந்த புல்ல சாப்பிட்டு நல்ல பால் கொடுத்தா உனக்கு ஒரு நாளைக்கு 1 குலாப் ஜாம் கொடுக்கறேன், சரியா? அப்படின்னு காதுல சொன்ன உடனே மாட்டுக்கு புரிஞ்சுதோ என்னவோ, அம்பா அப்படின்னு கத்துச்சு. அதுக்கப்புறம் துணி வந்து பால் கறக்கும் போது மாடு நிறைய பாலையும் கறந்துச்சு.
அதுக்கப்புறம் துணி ஊருக்குள்ள பால் வியாபாரத்தை ஆரம்பிச்சான். துணியோட கஸ்டமர் சோட்டுக்கிளி, லூசிபுரா. அவங்க 2 பேரும் அந்த பாலை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, துணி பால் நல்ல திக்கா ருசியா இருக்கு, பன்னுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். ஆமா ஆமா, இந்த பால்ல பாயசம் பண்ண ரொம்ப பிடிக்கும், அதுலயும் புஜ்ஜி பண்ண நல்லா இருக்கும். பால் ரொம்ப நல்லா இருக்கு, தினமும் உன்கிட்டயே வாங்கிக்கிறேன் டோனி. தினமும் நான் வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பால் குடிச்சா பலம் வரும். அப்படி துணியோட வியாபாரம் ஆரம்பிச்சது. நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே நல்லா போகுது அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு துணிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு நாள் காலையில துணி பால் கறக்கிறதுக்காக லஸ்ஸி கிட்ட போனப்போ லஸ்ஸி தரையில படுத்துக்கிட்டு இருந்துச்சு. புல்லு சாப்பிடவே இல்ல. துணி அதை பார்த்து ரொம்பவும் குழப்பமடைஞ்சா. லஸ்ஸி, என்னமாச்சு? ஏன் இப்படி படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரிமா எந்திரி. புஜ்ஜி அப்பதான் தூக்க கலக்கத்துல வந்து லஸ்ஸிய பார்த்து, அம்மா லஸ்ஸிக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை கோச்சிக்கிட்டு இருக்காளா? இன்னைக்கு அவளுக்கு கொடுக்க வேண்டிய குலாப் ஜாமுன் நாம கொடுக்கலையா? புஜ்ஜி விளையாடாத, குலாப் ஜாமுன் இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல. இவ மட்டும் பால் கறக்கலனா அப்புறம் நான் என்ன பண்றது? சிச்சு காக்கா என்னோட வயலை எடுத்துப்பாளே, அவ்வளவுதான், அப்புறம் நாம தெருவுக்கு வர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது துணியோட கண்ணுல கண்ணீர். துணி கண்ணுல கண்ணீர் வந்ததை பார்த்துதான் புஜ்ஜிக்கு நிலைமை என்னன்னு தெரிஞ்சது. இந்த விஷயம் சிச்சு காக்காவுக்கும் தெரிய வந்துச்சு. ஒருவேளை சின்ன காக்கா அந்த விஷயத்த சொல்லிருப்பானோ என்னவோ. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே சிச்சு காக்கா துணி வீட்டுக்கு வந்தா. என்ன துணி, நீ வளர்க்குற மாட்டுக்கு உடம்பு சரியில்லை போல, அடுத்த வாரம் வட்டி பணம் கொடுக்கணும், கொடுப்பியா இல்ல மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு தட்டி கழிச்சிருவியா? துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, சிச்சு கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் அவகாசம் கூட, நான் கொடுத்துடுறேன். அவகாசம்லாம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உன் வயலை நான் எடுத்துக்கிறேன், வயலை எனக்கு கொடுக்கறதுக்கு தயாராரு அப்படின்னு சொல்லி சிச்சு போயிடுச்சு. புஜ்ஜி ரொம்ப கோவமா, அம்மா சிச்சு அத்தை ரொம்ப மோசமானவங்க, நாம எப்படியாவது லஸ்ஸியை காப்பாத்தணும், அப்பதான் அவங்களுக்கு அறிவு வரும். துணி ரொம்ப கவலையோட இருந்தா. சோட்டுக்கிளி, லூசிபுரா, பன்னுக்கிளி, அப்புறம் அம்மாவுக்கு தெரியாம சின்ன காக்காவும் அங்க வந்து துணி சுத்தி நின்னுக்கிட்டாங்க. அப்ப சோட்டு, துணி கவலைப்படாத, சிச்சு காக்கா உன்னுடைய வயலை எடுத்துக்காம நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ஆமா, மாடுக்கு என்னாச்சு? வைத்தியரை கூட்டிட்டு வந்தியா? கூட்டிட்டு வந்த, ஏதோ தெரியாத வியாதியா, அதுக்கு மருந்துக்கு நிறைய செலவாகும், சத்தான தீவனம் போடணும்னாரு, என்கிட்ட பணம் இல்லையே. அப்பதான் குஹுவாத்து அங்க வந்துச்சு. அப்போ குஹு அங்க வந்து, எனக்கு மாடுங்களை பத்தி அதிகமா தெரியாது, ஆனா மூலிகையை பத்தி தெரியும், கொஞ்சம் அந்த மாட்டை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி குஹு மாட்டை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா ஊரோட தலைவியான மஹிகளுக்கும் வந்துச்சு. டோனி, கேள்விப்பட்ட, கவலைப்படாத, சிச்சுவோட பேராசை நம்ம ஊரையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. சரி குஹு, என்ன பிரச்சனை? மாட்டுக்கு என்னாச்சு? இதுக்கு ஒரு முக்கியமான மூலிகை வேணும், அது நம்ம ஊரை தாண்டி இருக்கிற மலைக்கு மேலதான் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்தா நல்லது அப்படின்னு குஹு சொன்னதும் நடக்கவே சோம்பேறித்தனப்படுற புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னா. நான் போறேன் பன்னு, வாட நம்ம போலாம், போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு வரலாம். பன்னு ஆச்சரியமா, என்னது நானா? காட்டுக்கா மலைக்கா? அங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது பழமாவது கிடைக்குமா? பழம் எல்லாம் கிடைக்குதோ இல்லையோ, இப்ப நம்ம போகல நமக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்காது அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பண்ணு 2 பேரும் காட்டுக்கு போனாங்க. அப்பாடா, காலெல்லாம் வலிக்குது, நடந்து நடந்து எனக்கு பசி எடுக்குது வேற, தேவையில்லாம இவனை வேற கூடவே கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். இவனு ஏதாவது கேட்பானோ? கேட்டா நான் என்ன கொடுக்கறது? புஜ்ஜி, நான் எதுவும் கேட்க மாட்டேன், இது நம்ம பண்றது லஸ்ஸிக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும், வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மலைக்கு போய் அந்த மூலிகை எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அதே வேகத்தோட திரும்ப வந்தாங்க. அப்போ குஹுவாத்து அந்த மூலிகையை அரைச்சி லஸ்ஸிக்கு குடிக்க கொடுத்துச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில அம்பா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு துணி கண்முழிச்சு பார்த்தா. மாடு புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கு வியாதி குணமாயிடுச்சு. அப்போ புஜ்ஜி வந்து மாட்டை கட்டி பிடிச்சுக்கிட்டு, லஸ்ஸி உனக்கு ஒன்னும் ஆகல பாத்தியா, நான் கொண்டு வந்த மூலிகையால உனக்கு எல்லாம் சரியாச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சிச்சு காக்காவோட முகம் ரொம்ப கோவமா இருந்துச்சு. ஓ, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? மாடு பழிச்சிருச்சா? சரி சரி, என்னோட பணம் எங்க? இன்னைக்கு தானே கடைசி நாள், கொடுக்கறியா இல்ல உன்னோட வயலை எடுத்துக்கவா? மஹிகளுக்கு கோவமா, சிச்சு இரு, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? மஹி, இங்க பாருங்க, இது என்னோட வியாபாரம். அப்படியா? துணி, நீ சிச்சுவுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? துணி பயந்துகிட்டே அசலும் வட்டியும் சேர்த்து சொன்னா. ஓ சரி சரி, அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். என்னது? ஆமா, நான் துணியோட கடனை அடைக்கிறேன், அதுக்கு 1 வருஷத்துக்கு நான் வைக்க போற ஸ்வீட் கடைக்கு துணி எனக்கு பால் கொடுப்பா. இது என்னோட முதலீடு, வியாபாரம் ஆரம்பிக்க போறோம். உனக்கு ஏதாவது கஷ்டமா இதுல? ஆமா ஆமா, நானும் முதலீடு போடுறேன், பன்னுக்கு தினமும் பாயசம் பண்ணி கொடுக்கணும்ல. அப்போ சிச்சு காக்கா கோவமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து
என் வியாபாரத்தை அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? அம்மா பாரு, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எப்படி உதவி பண்ணிக்கிறாங்கன்னு. நீதான் ரொம்ப மோசமா இருக்க. பெத்த புள்ளி அவளை எதிர்த்து பேசுனதுனால சிச்சு காக்காவுக்கு கோவம் வந்துச்சு, அவமானமாவும் இருந்துச்சு. அவ அங்கிருந்து போயிட்டா. இப்ப துணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கடன்ல இருந்து அவ வெளியில வந்துட்டா. அவளுடைய கிராமமே அவளுக்கு இதுல இருந்து உதவி செஞ்சது. லஸ்ஸி இப்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பாலும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி, உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. பரவாயில்லம்மா, அது என்னுடைய வேலை. சரி சரி, என்னுடைய சம்பள கதை என்ன? துணி சிரிச்சுக்கிட்டே, சம்பளமா? ஆமா, நான் மேனேஜர். அப்புறம் இவன் என்னுடைய அசிஸ்டன்ட். அதனால எங்க 2 பேருக்கும் நீங்க சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? பணம்லாம் எதுவும் வேண்டாம். மஹியத்தை புதுசா ஸ்வீட் கடை ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, அங்க இருந்து சுட சுட ஜிலேபி வாங்கி கொடு. ஆமா ஆமா, அசிஸ்டன்ட்க்கு சுட சுட பாதாம் பால் வேணும். துணி அதை கேட்டு அவளுடைய பொண்ணான புஜ்ஜிய கட்டி பிடிச்சுக்கிட்டா. அப்படி அந்த மாடு வளர்ப்பு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே துணிக்கு உதவி செய்யவும் வச்சது. அதே மாதிரி அவளுடைய சோம்பேறி பொண்ணு சுறுசுறுப்பாவும் மாத்துச்சு. துணி சிச்சுவின் மலை மேல வீடு. துணி குருவி, சிச்சு காக்கா அப்படிங்கிற நல்ல தோழிங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய நட்பு எவ்வளவு பலமா இருந்துச்சோ, அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கமும் ரொம்ப பலமா தான் இருந்துச்சு. அந்த கெட்ட பழக்கம் மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது. யாராவது கொஞ்சம் நல்லா இருந்துட்டா போதும், புதுசா ஒரு துணி வாங்கிட்டா போதும், அவங்கள பத்தி இல்லாதது பொல்லாததுமா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள மட்டும் நிப்பாட்டிக்காம அவங்களுடைய கற்பனை கதைய மத்தவங்க கிட்டயும் சொல்லி அவங்களுக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க சண்டை போடுறத பார்த்து இவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் மதிய நேரம் 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் குஹுவாத்து வீட்டுக்கு வேகமா தண்ணியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா துணி கிட்ட, பாத்தியா துணி, குஹு நடக்கிறத? நேத்து அவ புதுசா ஒரு மூக்குத்தி வாங்கினாலாமா. அப்பல இருந்து தர கால நிக்கவே மாட்டேங்குது. நடக்கிற நடையிலே தெரியுது பாரு. அட நீ வேற சிச்சு, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? முந்தா நேத்து மகிக்கிட்ட பணத்தை கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுலதான் மூக்குத்தி வாங்கிருப்பா போல. அவளுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல. இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது, 2 பேரும் செய்யற செய்குங்க, இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருந்துச்சு ஊர் தலைவியான மகிக்கழுகு. மகி மனசுக்குள்ள, இவங்க 2 பேருடைய நட்பு இந்த ஊருக்கு நல்லதில்ல. எப்ப பார்த்தாலும் இந்த ஊர்ல இருக்கிறவங்கள பத்தி தப்பு தப்பா இன்னொருத்தங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி 2 பேருக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை இவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அது என் பார்வைக்கு வரணும், அப்ப இவங்க 2 பேரை நான் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணுச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் சந்தையில லூசி புறா சோட்டுக்கிளி 2 பேரும் ஒரே மாதிரியான வளையல வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அத கையில போட்டுக்கிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்களுடைய நட்பையும் பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அது டுனி சிச்சுக்கு மட்டும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. பாத்தியா டுனி, அந்த லூசிய பட்டணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப தான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. சோட்டுவ கூட சேர்த்துக்கிட்டா. என்னமோ இந்த உலகத்துல இவங்களை விட பெரிய தோழிங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்துறாங்க. நானும் அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ கூட சேர்ந்து இந்த சோட்டுவும் அப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருக்கால. அவ சொல்ற எல்லாத்தையுமே அவ அப்படியே செய்யறா. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது சிச்சு. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னா, சரி சரி, அப்படின்னா இவங்க நட்பு எவ்வளவு பலமானது அப்படின்னு ஒரு சின்ன பரீட்சை வச்சு பாத்திரலாமா? துணிக்குருவி ஆர்வமா, பரீட்சை வச்சா எப்படி? எனக்கு ஒண்ணு புரியலையே. அதான் நமக்கு கை வந்த கலை இருக்கே, கொஞ்சம் அப்படிங்க கொஞ்சம் இப்படிங்கன்னு ஏதாவது கதையை எடுத்து விடுவோம். வா, முதல்ல சோட்டுவ போய் பார்க்கலாம் அப்படின்னு சிச்சு துணிய கூட்டிக்கிட்டு போனா. 2 பேரும் முகத்தை கொஞ்சம் சோகமாவும் கொஞ்சம் குழப்பமாவும் வச்சுக்கிட்டு சோட்டுவ பார்க்க போனாங்க. அடே துணி, சிச்சு வாங்க வாங்க, என்னாச்சு? முகம்லாம் வாடி போயிருக்கு, என்ன விஷயம்? அப்போ சிச்சு காக்கா சோகமா, என்ன சொல்ற சோட்டு, நீ எங்களுடைய நல்ல தோழி, அதனால உன்கிட்ட உண்மையை சொல்ல வந்திருக்கோம். இல்ல அப்படின்னா இந்த உண்மையை நாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருப்போம். சோட்டு கிளி பதட்டமா, ஐயோ என்னாச்சு? நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிற விஷயம் அப்படி என்னது? நாங்க இப்பதான் லூசியோட வீட்டு பக்கமா வந்தோம். அங்க லூசி உன்னை பத்தி தான் குஹு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. என்ன பத்தியா? என்ன பேசிக்கிட்டு இருந்தா? நேத்து நீங்க சந்தையில வாங்கி போட்டுக்கிட்ட வளையல பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா. அந்த சோட்டு கிளிக்கு ஃபேஷனை பத்தி என்ன தெரியும்? நான் ஆசையா வாங்கினேன், அதை பார்த்து அவளும் வாங்கினா. ஆனா அந்த பச்சை கலர் வளையல் அவளுடைய நிறத்துக்கு சுத்தமா எடுக்கவே இல்லை.
பச்சை மிளகாக்கு பச்சை கலர் வளையல் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சிரிச்சா. சோட்டு கிளி ரொம்ப கோவமா, என்னது பச்சை மிளகாவா? என்ன அப்படியே சொன்னா? வளையல் நான் விருப்பப்பட்டு வாங்கினதாச்சே. அது மட்டுமா, சோட்டு எப்பவுமே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்குன்னு சுய புத்தியே கிடையாது. நான் சொல்றத கேட்டு அப்படியே அவ அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் இல்லைன்னா அவளுக்கு உலகமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு சோட்டு கிளி ரொம்ப கோவமா, என்னது எனக்கு அறிவு இல்லைங்கிறாளா? சுய புத்தி இல்லைங்கிறாளா? அவ சொல்றதையே நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அவளை நான் ஒரு வழி பண்றேன். நீங்க போங்க, நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். சிச்சு டோனி 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. பாத்தியா, நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தலாம் வா, லூசி கிட்ட போலாம். 2 பேரும் இப்போ முகத்துல இன்னும் கொஞ்சம் குழப்பத்தையும் கவலையையும் அதிகமாக்கிக்கிட்டு லூசி புறாவோட வீட்டுக்கு போனாங்க. டோனி, சிச்சு, என்ன இது அவசரமா ஓடி வரீங்க? எல்லாம் ஓகே தானே? துணிக்குருவி ரொம்பவும் சோகமா, என்ன சொல்றது லூசி, உன்னை பத்தி யாரோ பேசுறது எங்க காதால கேட்டுட்டு சொல்லாமையும் இருக்க முடியல. என்ன பத்தியா? யாரு? என்ன சொன்னாங்க? வேற யாரு, உன்னோட உயிர் தோழி சோட்டு தான். ஆத்தங்கரையோரமா மகி கிட்ட உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. சோட்டு என்ன பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா? நீ பட்டணத்துல இருந்து ஏதோ நெக்லஸ் போட்டுக்கிட்டு வந்தியாமே, அது ஒன்னும் நல்ல நெக்லஸ் இல்ல, சந்தையில வாங்கின கல்லு நெக்லஸ் மாதிரி இருக்கு. அதை போட்டுக்கிட்டு என்னமோ பெரிய சீன் போடுறா. அந்த நெக்லஸ்க்கு சுத்தமா மதிப்பே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா? ஆமா லூசி, அது மட்டும் இல்ல, நீ சொல்ற பட்டணத்து கதையெல்லாம் பொய்யாமா. உனக்கு அங்க வாழவே முடியலையாமா. அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியலன்னு தான் இங்க வந்து சும்மா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு லூசிபுரா ரொம்பவும் கோவத்தோட, என்னது நான் சொல்றதெல்லாம் பொய்யா? என்ன பார்த்து சிரிக்கிறாளா? அந்த அளவுக்கு நான் மட்டமா போயிட்டேனா? ஏதோ நல்ல தோழியாச்சேன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி இவ பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காளா? இன்னைக்கு அவளை போய் என்னன்னு கேக்குறேன். நீங்க வந்து சொன்னது நல்லதா போச்சு, நன்றி அப்படின்னு சொல்லி லூசிபுரா ரொம்ப கோவமா சோட்டிக்கிளியோட வீட்டுக்கு போச்சு. அப்போ லூசிக்கு பின்னாடியே சிச்சு டோனி 2 பேருமே போனாங்க. சோட்டு வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டாங்க. அவங்க கண்ணுல ஏதோ சாதிச்ச மாதிரி சந்தோஷம் தெரிஞ்சுது. அப்போ லூசிபுரா ரொம்ப சத்தமா, சோட்டு வெளியில வா, நான் யாருன்னு இன்னைக்கு உனக்கு காட்ட போறேன். அப்போ சோட்டுக்கிளியும் அதே கோவத்தோட வெளியில வந்தா. ஓஹோ, வந்துட்டியாமா நடிகையர் திலகமே? என்ன பத்தி மத்தவங்க கிட்ட பேசினது போதாதா உனக்கு? நான் உன்னை பத்தி என்ன சொன்னேன்? நீ தானே நான் சொல்ற கதையெல்லாம் போய் என்கிட்ட இருக்கிற நெக்லஸ் சந்தையில வாங்கினதுன்னு சொல்லிருக்க. நான் சொல்லல, ஆனா என்ன பச்சை மிளகானோ எனக்கு அறிவில்லைனோ நீ தானே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் உன்னை அப்படி சொல்லலையே. நானும் தான் உன்னை எதுவுமே சொல்லல. அப்படி 2 பேருக்குள்ளேயும் வாய் வார்த்தை போய் சண்டை தொடங்குச்சு. ஊஜனங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. 2 உயிர் தோழிகள் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு டோனி மட்டும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணிக்குருவி ரொம்ப சந்தோஷமா, பாரு சிச்சு, பாரு பாரு 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னைக்குதான் என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. அவங்க 2 பேரும் முகத்தையும் பாரு, கோவத்துல எப்படி செகப்பாயிடுச்சுன்னு. எனக்கு இது போதும், இனி இந்த ஜென்மத்துக்கு இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த குஹுவாத்த அவங்க கவனிக்கவே இல்ல. குஹுவுக்கு ஏற்கனவே இவங்க மேல சந்தேகம் இருந்துச்சு. இப்போ இவங்க பேசினதை பார்த்து விஷயத்த அவ புரிஞ்சுக்கிட்டா. அடுத்து ஒரு நொடி கூட அவ தாமதிக்காம ஊரோட தலைவியான மகிக்கழுக போய் பார்த்தா. மகியக்கா, மகியக்கா, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஊருக்கு நடுவுல சோட்டுவும் லூசியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா? அவங்க உயிர் தோழிகளாச்சே, ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் துணியும் சிச்சுவும் தான். அவங்க தான் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டையை மூட்டி விட்டுட்டாங்க. நான் என் கண்ணார பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஆலமரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு அவங்க போடுற சண்டையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மகிக்கழகுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு இவங்கள நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி உடனே சண்டை நடக்கிற இடத்துக்கு மகிக்கழுகு போச்சு. மகிக்கழுகு ரொம்பவும் கோவத்தோட, நிறுத்துங்க, சண்டைய நிப்பாட்டுங்க. மகியோட குரல் கேட்ட உடனே 2 பேரும் சண்டைய நிப்பாட்டிட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு? 2 பேரும் நல்ல தோழிங்க தானே, இப்படி 4 பேருக்கு நடுவுல சண்டை போட உங்களுக்கு வெக்கமா இல்ல? லூசிபுரா அழுதுகிட்டே, மகி அக்கா, இவ நான் பொய் சொல்றேன்னு சொல்லிருக்கா. இல்லக்கா, இவ தான் என்ன அறிவு கிட்டவன்னு சொல்லிருக்கா. நீங்க சொல்லல,
அப்ப சொன்னதா உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த டுனியும் சிச்சுவும் தானே? அதை கேட்டு லூசியும் சோட்டுவும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்பதான் விஷயமே புரிய வந்துச்சு. குஹு, நீ என்ன பாத்தியோ அதை சொல்லு. அக்கா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது அந்த சிச்சுவும் துணியும் தூரமா நின்னு, பாத்தியா நம்ம பிளான் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகிக்கழுகு மரத்தை பார்த்து, துணி, சிச்சு 2 பேரும் இங்க வாங்க. அவங்க 2 பேரும் பயத்தோடவே நடுங்கிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்தாங்க. லூசி சோட்டுவோட கோவம் இப்ப அவங்க பக்கமா திரும்பிச்சு. அப்படின்னா என்னையும் சோட்டுவையும் பிரிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் வந்து என்கிட்ட பொய் சொன்னீங்களா? ஆமா, இவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்க. இவங்களை பத்தி பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அடுத்த நாள் காலையில ஊஜன பஞ்சாயத்தை கூட்டுச்சு. துணி, சிச்சு, அவங்க பிள்ளைங்களான சின்னு, புஜ்ஜி எல்லாருமே பயத்துல ஒரு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கேளுங்க, பல வருஷமா நம்ம ஊரோட நிம்மதிய 2 பேரு கெடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம துணியோ சிச்சுவும் தான். ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட தப்பா சொல்லி அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதே இவங்களுடைய வேலையா போச்சு. நேத்து நல்ல வழியா குகுவாத்து பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கேட்டதுனால சோட்டு, லூசி 2 பேரும் மறுபடியும் தோழிங்களா ஆயிட்டாங்க. இல்லனா அவங்க நிலைமை என்ன இருக்குமோ என்னவோ தெரியல. இவங்கள ஊரை விட்டு துரத்துங்க. இந்த ஊர்ல இவங்க இருக்கவே கூடாது. ஆமா ஆமா, இங்க இவங்க இருக்கவே கூடாது. அப்படி எல்லாருமே அவங்கள ஊரை விட்டு விரட்டுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு துணிக்குருவி அழுதுகிட்டே மகிக்கழுகோட கால்ல விழுந்து, மகியக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். எங்களை ஊரை விட்டு அனுப்பிடாதீங்க. எங்க பசங்க நிலைமை என்ன ஆகுறது? ஆமாக்கா, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, நாங்க மாறிடுறோம். மகிக்கழுகு கோவமா, இல்ல இல்ல, நீங்கெல்லாம் மாறுற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இன்னும் இந்த ஊருக்குள்ள இருந்தா எத்தனை குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடுவீங்களோ அது என்னோட ஊருக்கு நல்லதில்ல. அதனால இந்த ஊரோட தலைவியா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடணும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. துணி சிச்சுவுக்கு இப்ப வேற வாய்ப்பே இல்ல. அதனால அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் அவங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களையே கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. அவங்க பக்கத்து ஊருக்கு போனாங்க. ஆனா ஏற்கனவே இவங்கள பத்தி அந்த ஊர்க்காரங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சதுனால அங்க இருக்கிற ஒருத்தங்க, நில்லுங்க, நீங்க துணி சிச்சு தானே? உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எங்க ஊருக்குள்ள அனுமதிக்க முடியாது. ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போயிடுங்க. அப்படி அவங்க 2 பேரும் எந்த ஊருக்கு போனாலும் கூட யாருமே அந்த ஊர்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவங்க ஊரை விட்டு துரத்தி தான் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. வேற வழி இல்லாம தூரத்துல தெரியுற ஒரு மலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சாங்க. அந்த மலை ரொம்ப உயரமானது. மேலே ஏறி போய் பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான இடம் இருந்துச்சு. 2 பெரிய மலை இருந்துச்சு. அது 2த்தையுமே இணைக்கிற மாதிரி ஒரு மரப்பாலமும் இருந்துச்சு. மரப்பாலத்தை ஒட்டி இருக்கிற மலையில சமமா இருக்கிற காலி இடமும் இருந்துச்சு. அப்போ சிச்சு, துணி 2 பேருமே, சிச்சு, நம்ம நிலைமைய பாத்தியா? இப்போ எந்த ஊர்லயும் நம்மள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதோ அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் நீ வீடு கட்டிக்கோ, இந்த பக்கமா நான் வீடு கட்டிக்கிறேன். அப்போ சிச்சு காக்கா சோகமா, அதை விட்டா இப்ப நமக்கு வேற வழியும் இல்லையே. அப்படி அவங்க 2 பேரும் அங்கேயே கிடைக்கிற புல்லு, கட்டை இது எல்லாத்தையும் வச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா வீடு கட்டிக்கிட்டாங்க. துணியும் புஜியும் இந்த பக்கமா வீடு கட்டிக்கிட்டா, சிச்சுவும் சின்னவும் அந்த பக்கமா வீடு கட்டிக்கிட்டாங்க. அந்த 2 வீட்டுக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சின்ன பாலம் மட்டும்தான். ஆனா அவங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயும் இருந்த தூரம் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசுறத கூட குறைச்சிக்கிட்டாங்க. அங்கே கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் புஜ்ஜி, சின்னு 2 பேருமே அந்த பாலத்துக்கிட்ட உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து அவங்க ஊரை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அம்மாக்கள் 2 பேருமே ரொம்பவும் சோகமா அவங்கவுங்க வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா புஜ்ஜி, நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். இப்ப பாரு, ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஆமாடா சின்னு, அவங்களுடைய தப்ப நாம இன்னைக்கு எடுத்து காட்டியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்க இனிமே எப்பவுமே மாறிடவே மாட்டாங்க. வா. அப்படி 2 பேருமே அவங்க அம்மாக்கள் கிட்ட போனாங்க. புஜ்ஜி குருவி அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா, இப்ப உனக்கு சந்தோஷமா? உன்னோட சந்தோஷத்துக்காக இப்ப நம்ம ஊரை, நம்ம நண்பர்களை, நம்மளுடைய வயலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இங்க தினமும் பணத்துக்காக நாம அலமோதிக்கிட்டு இருக்கோம். போதுமா? இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லம்மா? சின்ன காக்கா அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா, நீயும் தான் அம்மா துணி அத்தை கூட சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டல. இப்போ ஒரு வார்த்தை கூட அவங்க கூட பேசாம இப்படி தனித்தனியா இருந்துகிட்டு இருக்கீங்க.
நீங்க நல்ல தோழிங்களா நல்ல எதிரிங்களா? ஆக மொத்தத்துல உங்க 2 பேரால எங்க நிலைமை தான் இப்படி ஆயிடுச்சு. பசங்க சொன்ன வார்த்தைங்க அவங்களுடைய மனசுக்குள்ள அம்பு மாதிரி குத்திக்கிச்சு. 2 பேருக்குமே ரொம்பவும் கவலையாயிடுச்சு. பாலத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னுக்கிட்டு ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சத்தமா அழுதுகிட்டு இப்படி பேசிக்கிட்டாங்க. சிச்சு, நம்ம பிள்ளைங்க சொன்னது உண்மைதான். என்னோட வாயும் சரியில்லை, நானும் சரியில்லை, அதனாலதான் இப்படியெல்லாம் ஆச்சு, என்ன மன்னிச்சிடு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, இல்ல டுனி, தப்பு எம்எல்ஏ இருக்கு. உன்னை நான் தடுத்து இருந்திருக்கணும். ஆனா நானும் உன் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் நாம இந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கோம். நமக்கு இந்த தண்டனை வேணும் தான். அப்படி அவங்க 2 பேரும் அவங்க பிள்ளைங்க கிட்ட போய் எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி தப்பு எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் மனச மாத்திக்கிட்டாங்க, குணத்தையும் மாத்திக்கிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்க இன்னும் அமைதியா அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க.